ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று நாம் அக்களிப்போம், அகமகிழ்வோம். ஆண்டவரின் செயல் இது நம் கண்களுக்கு வியப்பாய் உள்ளது. ஆம், இம்மையம் எழில் மிகுந்ததாக, சீர் மிகுந்ததாக, தொலைநோக்கு பல்நோக்கு சிந்தனையோடும் நெருங்கூட்டப்பட்ட உள்ளுணர்வு ஊட்டிய இறைவனையும் இம்மையத்தை கண்டு இறைவனுக்கு புகழ் சேர்க்க அர்ச்சித்து திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் நம் மறை மாவட்ட பாசமிகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்களையும் இங்கு குழுந்துள்ள அனைவரின் சார்பாக அன்போடு கரவோசி எழுப்பி நாம் வரவேற்கிறோம். அவரோடு இணைந்து வந்துள்ள அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மற்றும் பொதுநிலையினர் கட்டுமான உழைப்பாளிகளையும் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பொதுநிலையினரின் பங்களிப்பு இன்னும் நம் மறை மாவட்டத்தில் இன்னும் பொலிவுடனும் தெளிவுடன் பெற வேண்டும் என்னும் சிந்தனையோடு இத்திரு நிகழ்வில் நாம் பங்கேற்போம். உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது அனைவரும் சேர்ந்து நாம் தூய ஆவியாரின் பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி ஸ்துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். மையத்தின் நுழைவாயில் மந்திரிப்பு. இப்பொழுது நமது ஆயர் அவர்கள் புதியதாக கட்டப்பட்டுள்ள இந்த எழில்மிகு மையத்தின் நுழைவாயிலை மந்திரிக்கிறார். அனைவரும் மையத்தினுடைய நுழைவாயிலை நோக்கி நாம் நிற்கிறோம். இறைவனின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி கண்களை குவித்து இந்த நேரத்திற்காக, இந்த நாளுக்காக, இந்த மையத்திற்காக எனக்கு நன்றி செலுத்துவோம். இறைவன் நம்மை பல்வேறு விதங்களில் அன்பு செய்கின்றார். தன் உடனிருப்பை அவர் காட்டுகின்றார். இதோ இந்த மையமும் இறைவன் நம்மோடு இருக்கின்றார், நமது மக்களோடு இருக்கின்றார். அதிலும் சிறப்பாக பொது நிலையனோடு இருக்கின்றார் என்பதனுடைய வெளி அடக்கமாக இருக்கின்றது. எனவே கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதோ இந்த நுழைவாயிலை அர்ச்சிக்க இருளுடைய அருளை வேண்டுவோம். அனைத்தையும் படைத்து பராமரித்து வரும் எங்கள் விண்ணக தந்தையே, உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்மை போற்றி புகழ்கின்றோம். எங்கள் முன் நிற்கும் இம்மையத்தின் வாயில் நிலைகளை ஆசீர்வதித்தருளும். இந்நிலைகள் என்றும் எங்களை எல்லா தீமை நின்று காத்திட உம் தூதர்களுக்கு கட்டளையிட்டருளும். இந்த வாயில் வழியாக நுழைபவர்கள், வெளியே செல்பவர்கள் அனைவரும் உம் திருமகனின் அன்பு, அமைதி, நீதி போன்ற பண்புகளுக்கு சான்று பகர தூண்ட பெறுவார்களாக. இவ்வாயிலின் வழியே வரும் மக்கள் உமது பராமரிக்கும் உடனிருப்பை என்றும் கண்டுணர்ந்து வளமுடன் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மையத்தின் கதவு நிலைகள் திறப்பு மற்றும் கல்வெட்டு திறப்பு. கதவு நிலைகளில் உள்ள நாடாவை துண்டித்தும் கல்வெட்டினை திறந்தும்
நம் மறை மாவட்ட பாசமிகு ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள் புதிதாக கட்டப்பட்டுள்ள இம்மையத்தை திறந்து வைக்கிறார். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 16, 17 மற்றும் 24 முதல் 30 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மோசேயிடம் சொன்னது, இஸ்ரவேல் மூப்பரில் 70 பேரை என்னிடம் கூட்டி வா. அவர்கள் மக்கள் உனக்கு தெரிந்தவர்களாகவும் பெரியோர்களாகவும் அதிகாரிகளாகவும் இருக்குமாறு பார்த்துக்கொள். அவர்களை சந்திப்பு கூடாரத்துக்கு அழைத்து வா. அவர்கள் அங்கே உன்னோடு நிற்கட்டும். நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடு பேசுவேன். உன்னில் இருக்கும் ஆவியில் கொஞ்சம் எடுத்து நான் அவர்களுக்கு அளிப்பேன். நீ மட்டும் சுமக்காதபடி மக்களின் பலுவை அவர்களும் உன்னோடு சேர்ந்து தாங்குவார்கள். அவ்வாறே மோசே வெளியே சென்று மக்களிடம் ஆண்டவரின் வார்த்தைகளை கூறினார். மக்களின் மூப்பரில் 70 பேரை அழைத்து கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தி வைத்தார். பின்னர் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அவரோடு பேசினார். அவரில் இருந்த ஆவியில் கொஞ்சம் எடுத்து 70 மூப்பருக்கு அளித்தார். ஆவி அவர்கள் மேல் இறங்கவே அவர்கள் இறைவாக்கு உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் அப்படி செய்யவில்லை. 2 மனிதர் பாளையத்திலேயே தங்கிவிட்டனர். ஒருவன் பெயர் எல்தாது, மற்றவன் பெயர் மேதாது. அவர்கள் மீதும் ஆவி இறங்கியது. பதிவு செய்யப்பட்டவர்களில் இவர்களும் உண்டு. ஆனால் அவர்கள் கூடாரத்துக்கு சென்றிருக்கவில்லை. ஆகவே அவர்கள் பாளையத்திலேயே இறைவாக்கு உரைத்தனர். ஓர் இளைஞன் ஓடி வந்து மோசேயிடம், எல்தாதும் மேதாதும் பாளையத்தில் இறைவாக்குரைக்கின்றனர் என்று சொன்னான். உடனே தேர்ந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவா, மோசே, என் தலைவரே, அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். ஆனால் மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்குனராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு என்றார். பின் மோசேயும் இஸ்ரவேலின் மூப்பரும் பாளையத்துக்கு திரும்பினர். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. நீதிமான்களே, ஆண்டவரின் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 14 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர்
அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். நம் உள்ளம் அவரை நினைத்து களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதா உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதா உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. அனைவருக்கும் வாழ்வு வழங்கும் இறைவா, மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை நீர் பொழிகின்றீர். இதனால் நீர் மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் உமது அன்பினால் பாவத்திலிருந்தும் அவர்களை விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாய கிறிஸ்துவுடன் கூட்டி செல்கின்றீர். கருணை மிகுந்த திட்டத்தால் பாவக்கரை படிந்த மனிதர் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறும் நிறைவாழ்வுக்கு உரிமையாளராக திகழ்வோம் நீரை திருவிடமானி. ஆண்டவரே, வாழ்வு என்னும் இம்மையத்தை புனிதப்படுத்தியவரும் எங்கள் மீதும் இந்த மையத்தின் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் மீன்பளிக்கும் திருமுழுக்கின் அடையாளமாயிருக்கின்றது. இதனால் நாங்கள் திருமகன் தருகின்ற நிறைவாழ்வை பெற்றுக் கொள்வோமாக. இக்கட்டிடத்தில் நடைபெறும் நிகழ்வுகள் எம் மறைமாவட்ட இறை மக்களின் அருள்வாழ்வின் முன் தயாரிப்புக்கும் பொது நிலையினர் உருவாக்கத்திற்கும் ஏற்ற இடமாக அமைவதாக. இவ்வாறு மேலூர் தலத்திரு அவை உமது அன்பிற்கு சாட்சியாகும் ஒன்றிணைந்து பயணிக்கும் திரு அவையாக திகழ்வதாக. எல்லாளராய் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். அரசு பொறுப்புவத்தால் உங்களை அணி செய்த இறைவன் உங்கள் கடமைகளை நீங்கள் புனிதமுடன் நிறைவேற்றுவதால் கிறிஸ்துவின் பணியில் தக்கவாறு பங்கேற்க புரிவாராக. உங்களை ஒரே விதத்தில் கூட்டி ஒரே அப்பத்தால் உணவளித்த இறைவன் நீங்கள் ஒரே இடையிலும் ஒரே ஆன்மாவும் கொண்டிருக்க செய்வாராக. கிறிஸ்துவை நீங்கள் எவருக்கெல்லாம் வாய்மொழியால் அறிவிக்கிறீர்களோ அவரை எல்லாம் அன்பின் எடுத்துக்காட்டால் கிறிஸ்துடன் அழைத்து வரம் தருவாராக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அன்பு குழந்தைகளே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்வு பொதுநிலையை உருவாக்கும் வயதிற்கு அனைவரையும் அன்போடு பாசத்தோடு மகிழ்வோடு வருகிறது நம்மளை கை தட்டி அன்பு ஆயத்தர்களே, அருட்பணியாளர்களே, இறைமக்களே, இந்த வாழ்வு மையம் ஆங்கிலத்துடைய ஒரு சுருக்கம் லேடி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஃபார்மேஷன் அண்ட் எம்பவர்மென்ட். அந்த வார்த்தைய ஆங்கிலத்தில் லைஃப் வருகிறது, அதே வாழ்வு என்று தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வு மையம் என்னுடைய முனைவர் படத்துடைய ஆய்வுடைய கடைசி பகுதி. இந்த வேறொரு மரமாடுகிறது
நாம் புதுமை உருவாக்க வேண்டும், அவரை பயிற்சிக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய பங்கு மேற்கொள்ளியில் அவர் சிறப்பாக செய்வதற்காக நம்முடைய மறைமாவட்டம் அவரை எப்படியெல்லாம் பயிற்சிக்கலாம், அவரை ஒருங்கிணைக்கலாம் என்ற நினைவோடு எழுதப்பட்டுதான் என்னுடைய ஆளுடைய முடிவு. அதை மேனாள் ஆயர் பாசுமிகு சௌந்தரர் ஆனந்தன் சொன்னபோது இது நமக்கு தேவை என்று சொல்லி இந்த இடத்தில் கொடுத்து 24/8/2012 இந்த மையத்திற்கான அடித்தளத்தை இட்டார் நம்முடைய ஆயர் சௌந்தரர் அவர்கள். அதன் பிறகு கொரோனா ஆயிரம் நிலை இதெல்லாம் தள்ளி இந்த மையம் இன்று இந்த வழி பெற்றிருக்கிறது. இந்த மையத்துடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய வளர்ச்சி ஒரு சீரான வளர்ச்சியாக இருக்க ஆசைப்படுகிறேன். குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற இந்த கட்டிடம் இது தொடரும். நம்முடைய ஆயர்களும் இறந்த நம்முடைய ஆயர் சௌந்தரரும் சொன்ன கனவு தான் இந்த இடத்தில் நம்முடைய மறைமாட்டுகின்ற மேய்ப்பு பணி சார்ந்த அனைத்து பணிகளும் இணைந்து செயல்பட வேண்டும். அவருடைய அலுவலகம், அவரை சார்ந்த எல்லா செயல்பாடுகள், பயிற்சி இந்த நிகழ்வுகள், மக்களை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இடத்தில் அமைந்து இது ஒரு மேய்ப்பு பணி நிலையாக மாறு என்று ஆனவர் அன்றும் இன்று நம்முடைய ஆயர்களும் ஆசைப்படுகிறார். அதனுடைய தொடக்கமாக தான் இந்த இது ஆக்சுவலி ஒரு சாப்பாடு பார்ப்பது பின்னாடி ஒரு சின்ன கிச்சன், ஒரு ஸ்டோர், இடையில ஒரு மினி ஹால், இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஹால், சைடில் கையில் வந்து இந்த இடையில இருக்குது, முன்னாடி போட்டுருக்குது, மேலே ஒரு சுற்றுலா முன்னாடியாக கட்டப்படும். அதற்கு பிறகு இரண்டாவது பகுதியாக தான் நீங்கள் பார்க்கின்ற இந்த மையத்துடைய வலது பக்கத்தில் ஒவ்வொரு கமிஷனுக்கும் ஒரு அலுவலகம், மேலே அந்த அலுவலகத்தை சார்ந்த அலுவலக செயலர்கள் இங்கே வசித்து இங்கு ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டும். அதன் பிறகு வந்திருக்கின்ற அந்த பங்கேற்பு கல்லூரிக்காக மூன்றாவது கட்டமாக ஒரு 40 ரூம்கள் கூட இருந்து அது ஆசைப்பட்டது. அது மூன்றாவது பகுதி. இப்படிதான் இந்த மையம் உருவாக்குகின்ற அன்றும் இன்று நம்முடைய ஆயர்கள் ஆசிக்கிறார். எனவே இந்த இடம் ஒரு பெரிய வரப்புசமாக இருக்கிறது. நம்முடைய ஆயங்களோடு எப்போதும் தொடர்பு கொண்டிருக்கிறேன் என்பதற்காகத்தான் இந்த இடம். முதல் கொடுக்கும்போது சேப்பிட்டு போனாமல் விசைப்பிட்டார். அப்போது இந்த மையம் வைப்பதி ஒரு ஆயுடைய இறைவனை கருதப்படுகின்றது. எனவே ஆயோடு எப்போதும் தொடர்பு கொள்வதற்காக இங்கிருந்து 10 நிலைகள் ஆயத்தை சந்திக்கின்ற அளவுக்கு 10 போன்ற அளவுக்கு இந்த மையம் அமைந்திருப்பதை காணலாம். வருவதற்கு போவதற்கு சாதிகள். எனவே இந்த இடத்தினுடைய அந்த அருமையை கருதி இந்த நாளிலே இதை நிறைவு செய்திருக்கிறார் நம்முடைய ஆயர் அம்ப்ரோஸ் அவர்கள். 3 வாரங்கள் முன்பாக இந்த இடத்தை பார்க்கும்போது இது அருமையான இடம், இது பெரிய இடம், இதை நன்றாக வளர்ச்சி பெற செய்வது என்று ஆயர்களுடைய ஆசையும் ஊக்கத்தையும் கொடுத்து இதை குடிப்பதற்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். அதுக்குரிய மனவதியும் கடற்கரையை கொடுத்தார். எனவே இந்த நாளில் இந்த மையத்துடைய நோக்கம் நம்முடைய மரபாட்டு பொதுவுடைய வளர்ச்சி, அனைத்து பணிகளுடன் இணைந்து செய்யும் போது நம்முடைய மரபாட்டின் மேய்ப்பு பணி அருள்வாழ்வு மிக சிறப்பாக இருப்பதால் இந்த வழிபாட்டுக்கு எல்லா வாரங்களும் வழிபடுவதை தொடர்ந்திருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் ஒரு அன்பையும் அன்போடு வரவேற்கிறவர்கள் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் அன்போடு தெரிவித்துள்ளேன். முதலாவதாக இந்த கட்டிடம் மிக சிறப்பாக அமைவதற்கு முடிவதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த நாளில் தன்னுடைய 32வது குருத்துவ அருள்பொழிவை கொண்டாடுகின்ற நம்முடைய ஆயர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக அடிப்படையில் எங்கள் சார்பாக ஆயர்களுக்கு மனமார்ந்த நன்றியை அன்போடு அதேபோல நான் நினைத்து பார்க்கின்றேன், என்னை மறைவாக நினைப்பு பணிக்காக நீ படிப்பது என்று நான் ஆயர் மறைந்த ஆயர் பாசமும் ஆயர் சகோதரர் கேட்டுக்கொண்டார். நான் முடிவு வருகிற போது இந்த மறைவாட்டுக்கு உங்களுடைய புத்தகம் மட்டுமல்ல, உங்களுடைய கனவு மறைவாட்டாக என்று ஆசைப்பட்டார். அந்த ஆயருடைய கனவு இந்த இடம் இதுதான்.
2 நாளில் இறைவன் நிச்சயமாக அவருடைய அடியாருக்கு அவர் பக்கத்தில் இடம் அளித்திருக்கிறார். அங்கிருந்து நிச்சயமாக சகோதரர்கள் மகிழ்ச்சியுடன் ஆசைக்கிறேன், நம்புகிறேன். எனவே அந்த ஆயத்திற்கும் இருக்கின்ற அவருக்கு நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய பாராட்டி நன்றியை கொடுத்துக் கொள்வோம். ஆயிரத்து பிறகு இந்த இடத்துல நடந்த ஒவ்வொரு காலப்பொழுது எல்லா நிகழ்ச்சிகளும் உடன் ஒப்புகின்ற நம்முடைய முன்னாள் பணிப்பாளர் தந்தை சுவாந்தர் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியும் மேலும் இந்த இடத்துடைய பொறுப்பு பங்கு தந்தை ஜோர்ஸ் அவர்களும் கேட்கும் போதெல்லாம் பர்மிஷன் தான் கேட்டு நீயே பொறுப்பாக எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இதெல்லாம் ஊக்குவித்தார்கள். வருகின்ற போதெல்லாம் இப்படி இருக்குது நமக்கு அறிவுறுத்தினார்கள். நானே வந்திருக்கிறார், முன்னே வந்திருக்கிறார். தந்தை அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற எல்லோருக்கும் நன்றி கொடுக்குது. கடைசியாக சின்ன நன்றி இருக்குது. இந்த மையத்துடைய முக்கியமான கருத்தை உடல்வதற்காக நன்றி கொடுக்கிறேன். இதை வந்திருக்கிற தந்தைகளை அன்போடு வரவேற்கின்றேன். இப்போது நம்முடைய நாயகர்களுக்கும் நம்முடைய ஆசிரியை வருவார். அனைவரும் சார்பாக இந்த ஷாலில் நானா வரணும் ஒத்திட்டு ஒரு தனி முயற்சியாக இருந்தாலும் நம்மோடு சேர்த்து பலர் ஒத்துழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பல lay people, diocese, ரோட்பர்க் அது போன்ற இங்கேயும் லோக்கல்லையும் பல ரிலேஷன் இருக்கிறார்கள். அனைவரும் இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். உங்களுடைய முயற்சியை முதல்ல நான் பாராட்டுகின்றேன். வழக்கமாக இந்த பொது நிலையங்களுக்கான ஒரு முனைப்பை நம்ம இந்த ஜபத்தோடு நிறுத்திப்போம். தியானம், கருத்தரங்கு, சாப்பாட்டு வரது, ஆஃப்கோர்ஸ் இந்த லெவலில் தான் நம்ம பெரும்பாலும் நம்முடைய மறைப்பணியை சுருங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு ஆழமான அர்த்தமான ஒரு ஃபார்மேஷன் கொடுக்குறது, ஒரு பயிற்சி கொடுப்பது என்பதில் நாம் அவ்வளவு முனைப்பாக ஈடுபடுவது கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல, இப்போ மைனஸ் செமினரி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10,000 to 15,000 செலவு பண்ணுறோம் பெர் மந்த். 10,000 to 15,000 இது வந்து மெயின்டெனன்ஸ். அது சாதாரண நம்ம லைஃப். அதில் யாராவது சிக்கானாக்கா ட்ராவல் அப்படின்னாக்கா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு சாமியார் வந்து படித்து முடிக்கும் போது யாருடைய 22 lakhs இஸ் பீன் ஸ்பெண்ட். ஒருத்தர் வந்து சாமியார் ஆகும்போது அது பிறகு உங்களுக்கு தெரியும் நான் லைஃபாக விட்டு. ஆனால் நம்ம வந்து பொது நிலையத்துக்கு நாம் எத்தகைய ஒரு பயிற்சி நாம் உருவாக்குகின்றோம், அவர்களுக்கான முனைப்பை நாம் என்ன எடுக்கின்றோம் என்பது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, அதை வந்து நாம் வந்து இந்த மையத்தின் வழியாக பொது நிலைகளை நாம் மையப்படுத்த போகின்றோம். அது வந்து இந்த மையத்தினுடைய நோக்கமே பொது நிலையினரை மையப்படுத்துவது, நம்மளது. ஆனால் எல்லா கமிஷன்ஸும் இங்கே இருக்கிற கமிஷன்ஸ் எல்லாமே வந்து பொது நிலையினை மையப்படுத்தியதாக இருக்க போகிறது. அதற்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க போகின்றோம் என்பதுடைய வெளிப்பாடு தான் அது. பாரசோனரில் வந்து ஃபேக்ட்ரி பின்னாடி கிச்சனை தான் முக்கியமான வாழ்க்கையில் சாப்பாடு கண்டிப்பாக வந்து மையமாக இருக்க வேண்டும். அதை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். இதை வந்து பல கொண்டாட்டங்கள் இதை பயன்படுத்துவோம், இதையும் நம்ம பயன்படுத்துவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு பகுதியாக மற்ற திட்டங்களும் ஒரு உரு பெறும் என்பதில் ஐயமில்லை. அதற்கு வந்து மறை மாவட்டமும் சேர்ந்து கண்டிப்பாக உடன் பயணிக்கும். நீங்களும் தளர்வுட வேண்டாம், தேய்ந்து போக வேண்டாம், நலிந்து போக வேண்டாம். நீங்களும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னாள் ஆயருடைய அந்த ஆசிரியரும் அந்த திட்டங்களும் அவர் அப்ரூவ் பண்ணுற திட்டம் கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. எனவே இந்த மறை மாவட்டமும் தொடர்ந்து மக்களை மையப்படுத்திய ஆன்மீக பயிற்சிகளை, மனித
வல்ல மேம்பாட்டிலே கண்டிப்பாக உறுதுணை இருக்கும். ஆன்மீகம் என்பது சுருங்க கூறி, ஆன்மீகம் என்பது ஒட்டுமொத்த மனித விடுதலையே ஆன்மீகம். ஒட்டுமொத்த மனித விடுதலையே ஆன்மீகம். இதைத்தான் நாம் எட்டி பிடிக்க வேண்டும். இது எட்டாம் கனி என்று நாம் சும்மா இருந்துவிட முடியாது, முடியும் என்கிற நம்பிக்கையிலே நாம் நடைபெறுவோம். கண்டிப்பாக இந்த மையத்திற்கு நமது அர்ப்பணியாளர்கள் உடனிருப்பார்கள். கண்டிப்பாக அவருடைய மக்களை இங்கு அழைத்து வருவார்கள் பாசறைக்கு, பயிற்சிக்கு. எனவே இந்த இடம் புனிதமான ஒரு இடமாக திகழ வேண்டும். இந்த மையம் ஒரு கோவிலாக இருக்க வேண்டும். இந்த மையத்திற்கு வருகின்றவர்கள் கடவுளுடைய அனுபவத்தை பெற்று செல்ல வேண்டும். அந்த அனுபவம் பிறரை முழுமையாக நேசிக்க அவர்களுக்கு சக்தியை தர வேண்டும். இதுதான் எனது ஜபமும் வாழ்த்தும். இந்த நாளுக்காக என்னை அழைத்ததற்காக மீண்டுமாக உங்களுக்கு நன்றியை சமர்ப்பிக்கிறேன். அன்புக்குள்ளே நம்முடைய ஆயருக்கும், நம்முடைய மருந்தாயிருக்கும், நம்முடைய மேனாள் பரிபாலகர் காந்தர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டோம். சிறப்பாக இந்த கட்டிடம் வளர்வதற்கு பொருளுதவி செய்தவர்கள் இந்த பெல்ட் இருக்க ரோட்டர் புக் ஸ்டுட்கார்ட் டைசஸ். நான் தான் என்னுடைய முனைவர் பட்டத்தை மேற்கொண்டேன். அந்த மறைமாவட்டம் ஏறக்குரிய 60,000 யூரோஸ் கொடுத்து இதை வளர்த்திருக்கின்றார்கள். அவருக்கும் ரெண்டாவது ஹிட்டர் இல்ட்யூட்டர் அவர் ஃபாதர் ஹான்ஸ்கேப் உங்கிள், அவங்க 2 பேரும் நான் போன உடனே தங்கியிருந்த பாரிஸ் 1 வருஷம் தான் இருந்தேன். முதல் இருக்கிற அம்மா பேர் யாரும் இல்லை, எங்கள் பங்கு சமையல் எனக்கு சாப்பாடு செய்து கொடுத்தாங்க. கிச்சன் அம்மா அவங்களும் அதுக்கு பங்கு சமையல் எனக்கு அதிகமாக உதவி, அவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். மூன்றாவது, இந்த கடைசி நேரத்தில் முடிப்பதற்காக ஆயிரம் அனுமதியோடு அருட்தந்தை அமர்நாத் அவர்களும் அருட்தந்தை மாற்று அவர்களும் இதை குறிப்பாக பெயிண்டிங்கும் இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கும் உதவி செய்கிறார்கள். எனவே தந்தை மாற்றி அமர்நாத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தாக இந்த பில்டிங்கை கட்டின மேஸ்திரி துறை போட்டு வச்சுருக்கேன், அவங்க அதிகமாக செய்கிறார்கள். எனவே அவருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் அவருடைய கைகளை தட்டி நம்முடைய நன்றியை அனுபவம் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ மேஸ்திரி. அடுத்ததாக இந்த எலக்ட்ரிக் ஒர்க்கெல்லாம் நம்முடைய பகுதி சார்ந்த திருவாரூர் ஜோசப் இருக்கீங்களா? ஜோசப் இருக்கார், அவரெல்லாம் சேர்ந்து அவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெயிண்ட்லாம் பண்ணது நம்முடைய இலங்கை முகாம் சார்ந்த அஜய், சிறு பிஸ்னஸ் மேன், நல்லா எம்எஸ்சி படிச்சிருக்கிறார். என்னை அவர் தான் இந்த அஜய் கொஞ்சம் வெட்டப்படுவாங்க. அஜய் தான் இந்த பெயிண்டிங் பண்ணுறார், அவர்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டைல்ஸு மற்ற ஒர்க்கெலாம் பார்த்து கிஷோர், அதுதான் எல்லா கிஷோர் இந்த கிச்சனை பார்க்கிறேன். கிஷோருக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் உழைத்த நம்முடைய மற்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்தில் மீண்டும் நம்முடைய ஆலோசனை தந்தையர்கள், குறிப்பாக இந்த கட்டட காலத்தில் நம்முடைய தந்தை குழந்தையர்கள் பல முறை இந்த பில்டிங் இருக்கார், அதுக்கான பொருளுதவி செய்திருக்கிறார்கள். தந்தை குழந்தையர்களுக்கும் இந்த பண பரிவர்த்தனை செய்து உற்சாகமூட்டிய நம்முடைய தந்தை என்னுடைய அன்பு அண்ணன் ஜேம்ஸ் அவர்களுக்கும், தந்தை கிளமெண்ட் நம்முடைய மேனேஜர்கள் அவருடைய உற்சாகத்திற்கும் ஜபத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல பொதுவுடைய செயலர் திருவாரூர் பெல்லவன் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கிற அனைத்து ஆலோசனை தந்தையர்கள், என் மீது அக்கறை கொண்டிருக்கின்ற மற்ற நண்பர் குருக்கள், பொது நிலையர், குறிப்பாக நம்முடைய திருவாரூர் ரூபன் அவர்கள் எல்லா பொதுகளிலும் அதிகமாக பங்கெடுப்பவர், நம்முடைய டிபிசி மறை மாவட்ட பாஸ்டர் கவுன்சிலுடைய செக்ரட்டரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரும் இருப்பது மிக்க மகிழ்ச்சி இருக்குது. பேராட்டை சார்ந்த பொறுப்பாளர்கள் திருவாரூர் அருள்ராஜ், திருவாரூர் ரொசாரியோ, நம்ம வேதியர்கள் இருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு உறவுகளுக்கும், குறிப்பாக என்னுடைய பெரிய அண்ணன் வந்திருக்கிறார், நீங்கள் நிறைய பார்த்துருக்கேன். இன்றைக்கு எங்கள் பெரியவங்க தான் திருவாரூர் அஞ்சலி எதிரி பார்க்கணும், நிறைய பேர் பார்த்துருக்கோம். பெரிய அண்ணன் வந்து ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கின்றனர். இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்த சின்ன சின்ன விஷயங்கள் தந்தை ஞானேஷ் சர்மா, தேவநேசன் மற்றவருக்கும், சிறப்பாக செயலர் என்னுடைய அன்பான நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன ஒரு சூப்பு
Happy comes to you.